जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। वंदे अनंतभूतैश्वर्यं श्री चैतन्य महाप्रभु निचोप्यात् प्रसादाक्षात् भक्ति शास्त्र प्रवर्तका सर्वபாராமல் இன்று இந்த நிகழ்வுக்கு வந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதாவின் கருணையினால் நமக்கு இந்த பெரிய பாக்கியம் கிடைத்திருக்கின்றது. பக்தர்களின் சத்சங்கத்தில் இருந்து கொண்டு பகவானுடைய புனிதமான தர்மோபதேசங்களை கேட்பதற்கு பொதுவாக எல்லோருக்கும் இந்த பாக்கியம் கிடைத்து விடாது. பகவானுடைய சம்பந்தம், பகவானுடைய பக்தர்களின் சம்பந்தம், பகவானுடைய பக்தி சேவை, இவைகளெல்லாம் குறிப்பிட்ட சில பேருக்கு தான் கிடைக்கும். பொதுவாக யார் ஒருவர் போன பிறவியினிலே கிருஷ்ணனுடைய பக்தியை செய்து அதை முடிக்காமல் போயிருக்கின்றார்களோ, போன பிறவியில் கிருஷ்ணனுடைய பக்தியை ஆரம்பித்து அது முடிவு பெறாமல் போனதற்கு காரணமாக இந்த பிறவியினிலே நாம் மறுபடியும் இந்த உலகத்தினிலே பிறந்து நம்முடைய பக்தியை தொடர்கின்றோம். கீதையினிலே 6வது அத்தியாயத்தில் 43வது பதத்தில் பகவான் எடுத்துரைக்கின்றார், தாத்ரா தம்புலி சம்யோகம் லபத்தே பூர்வ தேகிக்கும் யதத்தே ததா பூய சம்சித்திம் குரு நந்தனா என்ற போன பிறவியினிலே பக்தி முழுமை பெறாமல் போய்விட்ட காரணத்தினால் இந்த பிறவியில் நாம் பிறந்திருக்கின்றோம். போன பிறவியில் எந்த இடத்தில் நம் பக்தியை விட்டோமோ இந்த இடத்தில் அந்த பக்தியை தொடங்கி இந்த பிறவியினிலே பகவானுடைய திருவடியை அடைவதற்கு பக்தர்களின் சத்சங்கம் மிக மிக முக்கியம். அது நமக்கு கிடைத்திருக்கின்றது. பொதுவாக கிருஷ்ணனுடைய உபதேசம் மிக மிக எளிமை, மிக மிக சுலபமானது. பகவான் இந்த உலகத்தினிலே எதையும் விட வேண்டும் என்று உபதேசிக்கவில்லை. எல்லா செயல்களிலும் பக்தியை சேர்த்து கொள்ளும்படிதான் பேசியிருக்கின்றார். நாம் செய்யும் தொழிலை விட வேண்டிய அவசியம் கிடையாது, நம் குடும்பத்தை விட வேண்டிய அவசியம் கிடையாது, நம்முடைய நட்பு உறவுகளை விட வேண்டிய அவசியம் கிடையாது. உலகத்தில் பொதுவாக இவைகளெல்லாம் பிரச்சனையே கிடையாது. குடும்பம் பிரச்சனை கிடையாது, பிள்ளைகள் பிரச்சனை கிடையாது, நம்ம செய்கின்ற தொழிலும் பிரச்சனை கிடையாது. அதை நாம் விரும்பி செய்யும் பொழுது அந்த விஷயங்களில் நாம் சுகத்தை அனுபவிக்கின்றோம். குடும்பத்துடன் விருப்பத்துடன் இருக்கும் பொழுது குடும்பத்தை அனுபவிக்கின்றோம். தொழிலை விருப்பத்துடன் செய்யும் பொழுது நாம் செய்யும் தொழிலையும் அனுபவிக்கின்றோம். ஆகையினால் கிருஷ்ணனுடைய உபதேசம் எதையும் விட வேண்டும் என்று சொல்லவில்லை.
ஒன்றை முக்கியமாக சேர்த்து கொள்ள வேண்டும் என்றுதான் சொல்லப்படுகின்றது. பிரபுபாதா இங்கிலாந்து போயிருந்த பொழுது அங்கு ஒரு வெள்ளக்காரர் கேட்டார், பிரபுபாதாவிடத்திலே, எதற்காக இங்கே வந்திருக்கின்றீர்கள் என்று. அதற்கு பிரபுபாதா சொன்னார், 200 வருட காலம் பிரிட்டிஷ் வெள்ளக்காரர்கள் இந்தியாவை இருக்கின்றனர். அவர்கள் ஆண்ட பிறகு மறுபடியும் அவர்களுடைய நாடு இங்கிலாந்து திரும்பும் பொழுது இந்தியாவிலிருந்து பல செல்வங்களை அவர்கள் தூக்கி கொண்டு பிரிட்டிஷ் இங்கிலாந்துக்கு வந்து விட்டார்கள். ஒன்றை மட்டும் விட்டு விட்டார்கள், அதை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன் என்று. கிருஷ்ணனுடைய பக்தி, நம்முடைய வேத கலாச்சாரம், அதை வெள்ளக்காரர்கள் இந்தியாவிலேயே விட்டு விட்டு வந்து விட்டார்கள், அதை உங்களுக்கு கொடுப்பதற்காக நான் கொண்டு வந்திருக்கின்றேன் என்று. ஆகையினால் கிருஷ்ணனுடைய தர்ம உபதேசம் தெரிந்தவர்கள் நிச்சயமாக கிருஷ்ணருடைய இயக்கத்தில் ஈடுபட்டு நானும் வாழ்வினிலே செழிப்பு பெற வேண்டும் என்று, நல்ல சுகமாக ஆனந்தமாக அமைதியாக உலகத்தினிலே எல்லா செல்வங்களையும் பெற்று நான் வாழ வேண்டும் என்று விரும்புவர்கள் கிருஷ்ணனுடைய பக்தி பாதையினிலே ஈடுபடுகின்றனர். காரணம், கிருஷ்ணருடைய உபதேசம் ஒன்று. மனிதன் வாழ்வினிலே ஒரே ஒரு குறை இருக்கின்றது. அந்த ஒரு குறையல்லா கோவிந்தன் தான் அந்த ஒரு குறையை நிறைவேற்ற முடியும். கோவிந்தனுக்கு கிருஷ்ணனுக்கு எந்த குறைகளும் கிடையாது. ஆனால் யார் ஒருவன் கோவிந்தனிடத்திலே வருகின்றார்களோ அவர்களும் எல்லாவித குறைகளையும் விட்டு நீங்குவார்கள் என்று 4வது அத்தியாயத்தில் 14வது பதத்தில் கிருஷ்ணர் எடுத்துரைக்கின்றார். நாமாம் கர்மணி லிம்பந்தி நாமே கர்ம பலஸ்பிரியா இதி மாம் யோ விஜானாதி கர்மபே நாசபத்யத்தே என்று. அர்ஜுனா, இந்த உலகத்தில் எனக்கு எந்த ஒரு கர்மமும் கிடையாது. என்னிடத்தில் வந்து சரணடைபவர்கள் அவர்களுடைய கர்மங்களை நான் முழுமையாக நீக்குவேன் என்று கிருஷ்ணர் எடுத்துரைக்கின்றார். ஆகையினால் இந்த உலகத்தில் நாம் ஆனந்தமாக வாழ வேண்டும், அமைதியாக வாழ வேண்டும், எல்லா விதமான சுகபோகங்களையும் பெற வேண்டும் என்றால் அன்பை நாம் பெற்றால்தான் அவைகளை அனுபவிக்க முடியும். உள்புறத்தினிலே அன்பு இல்லாதவரை, அன்பு இல்லை என்றால் 6 விதமான எதிரிகள் நம் உள்புறத்தினிலே இருப்பதாக வேதம் சொல்லுகின்றது. காமம், குரோதம், லோபம், மோகம், மதமத்சரியா 6 விதமான எதிரிகள் நமக்குள் இருக்கின்றார்கள். காமம் என்றால் பலவிதமான ஆசைகள், குரோதம் என்றால் கோபம், லோபம் என்றால் பேராசை, மோகம் என்றால் அறியாண்மை, மதா என்றால் பைத்தியகாரத்தனம், மத்சரியா என்றால் பொறாமை. இந்த எதிரிகள் 6 எதிரிகள் நமக்குள் இருப்பதினால் நமக்கு நேர்மையாக சிந்திக்க முடியவில்லை, நேர்மையாக நம் வாழ்வை நடத்த முடியவில்லை, நேர்மையாக மற்றவர்களிடம் பழக முடியவில்லை. இந்த 6 எதிரிகள் நமக்குள் இருப்பதினால் உலக வாழ்க்கையை நம்மால் அனுபவிக்க முடியாமல் இருக்கின்றது. நீங்கள் ஏழை எடுத்தாலும் பணக்காரனை எடுத்தாலும், ஏழைக்கு இல்லையே என்று கவலையுடன் வாழுகின்றான், பணக்காரனுக்கு இன்னும் போதவில்லை என்று கவலையுடன் வாழுகின்றான். பணக்காரனுக்கும் முழுமையான திருப்தி இல்லை இந்த உலகத்தினிலே, ஏழைக்கும் முழுமையான திருப்தி இல்லாமல் உலகத்தினிலே
மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். காரணம், அவர்கள் இதயத்திலே இந்த 6 எதிரிகள் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பலவிதமான ஆசைகள், அடக்க முடியாத கோபம், பேராசை, மூடத்தனமான வாழ்க்கை, பைத்தியக்காரத்தனமான வாழ்க்கை, பொறாமை நிறைந்த வாழ்க்கை. இந்த 6 எதிரிகள் ஏன் நமக்குள் இருக்கின்றார்கள் என்றால், அங்கு அன்பு இல்லாத காரணத்தினால், அன்பு இல்லாமல் இருப்பதினால், தேவையில்லா குணங்கள் நம்மிடம் வந்து அடைக்கலம் பெற்றிருக்கின்றது. ஆழ்வார் சொல்லுகின்றார், இங்கு இல்லை பண்பு போல் வீற்றிருத்தல் தன்னுடைய தென் செங்கன்மார் சிறிதும் உள்ளம் அங்கே என்று. ஆழ்வார் சொல்லுகின்றார், உலகத்தில் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் எல்லாமே நிறைந்திருக்கின்றது. பள்ளிக்கூடத்திற்கு பஞ்சமில்லை, பல்கலைக்கழகத்திற்கு பஞ்சமில்லை, பணத்திற்கு பஞ்சமில்லை, எதற்குமே பஞ்சமில்லாமல் இருக்கின்ற இந்த உலகத்தினிலே இங்கு இல்லை பண்பு போல் ஒன்றே ஒன்றுக்கு தான் பஞ்சமாக இருக்கின்றது. இந்த உலகத்தில் எவன் நல்லவன் அவனை கண்டுபிடிக்கதான் சிரமமாக இருக்க, மற்றதெல்லாம் பஞ்சமில்லாமல் இருக்கின்றது. நல்ல ஒழுக்கம் நிறைந்த, அன்பு நிறைந்த, நேர்மை நிறைந்த ஒரு மனிதனை பார்ப்பதற்கு தான் பஞ்சமாக இருக்கின்றது. காரணம், இவர்களுடைய இதயத்திற்குள் இந்த 6 எதிரிகள் உட்கார்ந்து இருப்பதினால். ஆழ்வார் சொல்லுகின்றார், இந்த எதிரிகள் நம்மை விட்டு விலகினால்தான் நாம் மனக்கவலை இல்லாமல் இந்த உலகத்தினிலே கொஞ்சம் தூங்கினாலும் நல்ல தூக்கம் போட்டேன் என்ற ஒரு வார்த்தையை சொல்ல முடியும். அழகாக சொல்லுகிறார், இந்த 6 எதிரிகளிடம் இந்த இதயத்தை நான் கிருஷ்ணனுக்காக வைத்திருக்கின்றேன், உங்களுக்காக கிடையாது. அழைக்காமல் வந்து இங்கே உட்கார்ந்து விட்டீர்கள், ஆகையினால் நான் சொல்லாமலேயே இந்த இடத்தை விட்டு போகுவதுதான் உத்தமம் என்று சொன்னார். காரணம், அந்த இடம் கிருஷ்ணனுக்காக வைத்திருக்கின்றேன், தேவையில்லாமல் நீங்க உள்ளே நுழைந்து விட்டீர்கள் என்று. நம்முடைய பிரச்சனைகள் தீர வேண்டும், நம் வாழும் வாழ்வினிலே ஒரு திருப்தி இருக்க வேண்டும், நல்ல ஒரு அமைதி இருக்க வேண்டும், ஆனந்தம் நிறைந்த வாழ்வு இருக்க வேண்டும். அப்படி என்றால் உள்ளே அன்பை நாம் சேர்த்து கொண்டால்தான் குடும்பத்திலும் நமக்கு திருப்தி இருக்கும், செய்யும் தொழிலிலும் நமக்கு திருப்தி இருக்கும், சேர்க்கும் பணத்திலும் நமக்கு திருப்தி இருக்கும். அர்ஜுனன் கேட்கின்றான் கண்ணனிடத்தினிலே 5வது அத்தியாயத்தில் 1வது பதம் கொண்டு, சந்நியாசம் கர்மணா கிருஷ்ணா புனர்யோகாச்ச சம்சுஸ்தி யத்ரயோரிதயோரேகம் தன்மே ப்ரூயிஷ்ய நிஷ்சிதம். அர்ஜுனன் கேட்கின்றார் கிருஷ்ணனிடத்தில், நம் எல்லாவற்றையும் தொடர்ந்து சந்நியாசம் எடுப்பது நல்லதா, அல்லது எல்லாவற்றையும் அன்போடு செயல்படுத்துவது நல்லதா என்று. அன்போடு எல்லா கடமைகளையும் செய்யறது சரியா, இல்ல ஒண்ணுமே வேண்டாம் தூக்கி போட்டு சந்நியாசம் எடுத்து போகிறது நல்லதான்னு கேட்கிறான். சந்நியாசம் கர்மயோக நிஸ்ரேய கராலுவ தயோசு கர்ம சந்நியாச கர்மயோகா விசிஷ்யத்தே. அதற்கு 5வது அத்தியாயத்தில் 2வது பதத்தில் கிருஷ்ணன் எடுத்துரைக்கின்றார், அர்ஜுனா, சந்நியாசம் எடுத்து போவதும் நல்லது, மோட்சத்திற்கான வழி அது. அல்லது அன்புடன் உன்னுடைய செயல்களில் ஈடுபட்டிருப்பதும் நல்லது. இந்த 2 சந்நியாசத்தை விட செயல்களில் அன்புடன் ஈடுபட்டிருப்பது மிக சிறந்தது என்று சொல்லுகிறது.
அப்படி என்றால் நீங்கள் எதையும் விட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த செயல்களை தொடர்ந்து செய்ய வேண்டும், அன்புடன் செய்ய வேண்டும் என்று பகவான் சொல்லுகின்றார். அன்புடன் என்றால் எப்படி என்பதை 5வது அத்தியாயத்தில் 3வது பதத்தில் பகவான் எடுத்துரைக்கின்றார். ஞாயாச நித்ய சந்நியாச யோனாத்வஸ்தி ந கன்சதி நிர்பந்தோய முகில்முக்தம் சுகம் முகம் ச பண்டிதம். பகவான் சொல்லுகிறார், அர்ஜுனா, இந்த உலகத்தில் செய்யும் செயல்களை விருப்பு வெறுப்பில்லாமல் செய்வது, அதன் பலன் மீது பற்றில்லாமல் செய்வது உண்மையான சந்நியாசம் என்று சொல்லுகிறார். ஞாயாச நித்ய சந்நியாச யோனா துவஸ்தின கன்சதி நிர்பந்தோயி மகாபாவ் சுகம் பந்தம் பிரமுச்சியத்தே என்று. சந்நியாசம் என்றால் என்ன, அன்பு என்றால் என்ன? விருப்பு வெறுப்பு இல்லாமல், எனக்கு பிடிக்கணும்னு நம்ம பேசணுமா, பிடிக்காதது ஒண்ணு தொடர போகுது, லாபம்னு ஒண்ணு இருக்கும் பொழுது நஷ்டம் என்று ஒன்று இருக்க போகின்றது. பிறகு பகவான் சொல்றார், சந்நியாசு மகாபாவோ துக்கம் ஆப்தும் அயோகத்தா யோகயுக்தா முனி பிரம்மா நாச்சரினாதிகச்சி. 5வது அத்தியாயத்தில் 6வது பதத்தில் கிருஷ்ணன் எடுத்துரைக்கின்றார், அர்ஜுனா, பக்தி சேவை இல்லாமல் எல்லாவற்றையும் தொடர்ந்து போவதனால் மனிதர்கள் வாழ்வினிலே ஆனந்தம் பெற முடியாது, எப்பொழுதும் கவலையுடன் தான் இருப்பார்கள் என்று சொல்லுகின்றனர். அன்பு பக்தி சேவை இல்லாமல் எனக்கு ஒண்ணுமே விருப்பம் இல்லை, தேவையில்லை என்று விட்டுட்டு போனாலும் பிறகு கிருஷ்ணன் எடுத்துரைக்கின்றார், யோகயுக்தா விசுதாத்மா விஜிதாத்மா ஜிதேந்திரியா சர்வ பூதாத்மா பூதாத்மா பூர்வான் அப்பினால்பியதே. கிருஷ்ணத்துறை இம்மாதிரி அன்புடன் ஒருவன் எல்லா விஷயங்களிலும் ஈடுபடும் பொழுது அவன் எல்லோரையும் நேசிக்கின்றான், மக்களும் அவனை நேசிக்க ஆரம்பிக்கின்றார்கள். நம்ம போட்டி பொறாமை போட்டுக்கொண்டு இந்த உலகத்தினரை நம் செயல்களை செய்வோம் என்றால் மற்றவர்கள் போட்டி பொறாமை போட்டுக்கொண்டுதான் நம்மிடம் செயலை செய்ய போகின்றார்கள். கிருஷ்ணர் சொல்லுகின்றார், நாங்கள் அன்புடன் எல்லா செயல்களையும் செய்யும் பொழுது உலக ஜீவன்களும் உங்களிடத்தினிலே அன்பு காட்ட விரும்புகின்றார்கள். நீங்கள் பாசத்துடன் நல்ல நேசத்துடன் நேர்மையாக அன்புடன் ஒருவரிடம் பழகும் பொழுது அவர்களுக்கும் உங்களை பார்ப்பதற்கு ரொம்ப ஆசையாக இருக்கும், உங்களுடைய பழகுவதற்கு மிக விருப்பமாக இருக்கும். ஆகையினால் அன்பு மேலும் உங்கள் வாழ்வினிலே அன்புள்ளம் கொண்டவர்களை வந்து சேர்க்க போகின்றது. நம்முடைய பிரச்சனையே நாம் கிடையாது, உலகத்தில் மற்ற ஜீவன்கள் தான் நமக்கு பிரச்சனையாக இருக்கின்றது. மற்ற ஜீவன்கள் நம்ம பால ஒரு கதவு போட்டிட்டு உள்ளுக்கு பட்டுறணுமா, என்ன பிரச்சனை இருக்கா? ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. கீழே இறங்கி இன்னொருத்தனை பார்க்கறனால இன்னொருத்தர்கிட்ட பேசி பழகிறப்பதான் பிரச்சனையே ஆரம்பம். பகவான் சொல்றாரு, அன்புடன் எல்லாவற்றையும் செய்யும் பொழுது உலகமே உன்னை நேசிக்க போகின்றது. அர்ஜுனா, நைவ கிஞ்சித் கரோமிதி யுக்தா மன்யேத தத்வவித் பஸ்யான் ஸ்ரீமான் ஸ்பர்சான் ஜிக்ரம் அஸ்னான் கஸ்தி கந்திச்சிதி பிரலபான் விஸ்வஜாம் கிரானம் அன்மிசாம் நிமிசாம் அப்பி இந்திரியானே இந்திரியாதேஷு வர்த்ததே இதி தாரணா. பகவான் இம்மாதிரி அன்புடன் எல்லா செயல்களையும் செய்யும் பொழுது, அன்பு என்றால் பக்தி, எல்லா செயல்களையும் செய்யும் பொழுது இந்த உலகத்தில் உனக்கு கர்மமே கிடையாதுன்னு சொல்ற.
நம்ம உலகத்துல நம்ம வாழ்க்கையில ஏன் கஷ்டம்? கர்மம். இந்தியாவில் வந்து பிச்சைக்காரனை கேட்டபடி ஏன்டா நடுத்தருவுல பிச்சை எடுக்கிறேன்னா, என்னோட தலைவிதி என்னோட கர்மம் இங்க வந்து மாட்டிக்கிட்டணும். சில நேரம் நம்ம பேசுவோம், என்னோட கர்மம் தெரியாம இவங்ககிட்ட நான் தலையை நீட்டிட்டேன், என்னுடைய கர்மம் இந்த கழுத வந்து என் வீட்டுல வந்து பிறந்துருச்சு, என்னுடைய கர்மம் சத்து மனுஷக்குள்ள மாட்டிக்கிட்டேன். எல்லாமே கர்மம் கர்மம் கர்மம். பகவான் சொல்றாரு, பக்தி சேவையில ஈடுபட்டு இருக்கும் பொழுது நீ உலகத்தை நேசிக்க போற, உலகம் உன்னை நேசிக்க போகுது அர்ஜுனா. நீ உட்கார்ந்தாலும் உனக்கு கர்மம் கிடையாது, படுத்தாலும் கர்மம் கிடையாது, சாப்பிட்டாலும் கர்மம் கிடையாது, நடந்தாலும் கர்மம் கிடையாது. எந்த விஷயம் செய்தாலும் இந்த உலகத்துல உனக்கு கர்மமே கிடையாதுன்னு சொல்லிட்ட பிறகு 5வது அத்தியாயம் 10வது பதத்தில் பகவான் சொல்றார், பிரம்மனே அதாய கர்மானி சங்கம் சக்வ பலானிச்சா லிப்யத்தேனா சாஸ்திரேனா. பகவான் சொல்றார் தொடர்ந்து, ஒரு தாமரை இதழ் தண்ணீரில் இருக்கின்றது, தண்ணீர் படாமல் இருக்கின்றது. அதே போல் இந்த உலகத்தில் நீ வாழ்ந்தாலும் இந்த உலக விளைவுகள் கர்மங்களிலிருந்து நீ பாதிப்படையாமல் இருக்க முடியும். என்ன செய்தோம் என்றால் பக்தி அன்போடு நீங்க இந்த உலகத்தில் இயக்கும் பொழுது, பாம்புக்கு விஷப்பல் இருக்கு, பயப்படும். அந்த பாம்போட விஷப்பல்ல பிடுங்கிட்டுமா பயப்படுமா பாம்பை பார்த்து? அதே மாதிரி மனிதர்கள் விஷப்பல்லோடு சுத்திக்கிட்டு இருக்காங்க. பக்தி வந்துட்டு அந்த விஷப்பல்ல கருத்தி விட போகுது. அதே மனிதர்கள் இப்போ பழகும் பொழுது நமக்கு எந்த ஆபத்துமே கிடையாது. ஆபத்து வந்தாலும் பகவான் நம்மளை பாதுகாக்க போறார். அதுக்கு பாண்டவர்கள் ஒரு உதாரணம். பாண்டவர்கள் எல்லா நேரங்களிலும் எல்லா நிலைகளிலும் அவர்கள் கிருஷ்ணனை மட்டும் நம்பி வாழ்ந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு கிருஷ்ணரின் மேல் அளவு கடந்த அன்பு, கிருஷ்ணருக்கும் அவர்கள் மேல் அளவு கடந்த அன்பு. கிருஷ்ணர் பாண்டவர்களை தன்னில் ஒருவனாக நினைத்து பராமரிக்கிறார் அவர்களை. எந்த சூழ்நிலையிலும் பாண்டவர்கள் கிருஷ்ணனிடத்தில் மட்டும்தான் அறிவுரை கேட்கின்றார்கள். எல்லா சூழ்நிலைகளிலும் பீஷ்மரை யாருமே கொல்ல முடியாது. யுதிஷ்டிரன் கண்ணனிடத்தில் கேட்கின்றான், பீஷ்மர் எங்களை கொல்வதற்காக காத்து கொண்டிருக்கின்றார், அவரை எப்படி கொல்ல வேண்டும் என்று எங்களுக்கு தெரியவில்லை கண்ணா, எங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடு என்று பாண்டவர்கள் கேட்கிறார் கிருஷ்ணன் இடத்தில். கிருஷ்ணர் சொன்னார், பீஷ்மர் தர்மவாதி, அவரிடத்திலே போய் கேளுங்கன்றார். பீஷ்மர் இடத்திலே கேளுங்க, அவர் சொல்லிடுவார். பாண்டவர்களுக்கு தெரியல என்ன செய்யணும்னுட்டு. சுலபமா கிருஷ்ணர் அந்த பிரச்சனையை தீர்த்து விடுறார். சுலபமான ஒரு தீர்வு. இருந்தாலும் தெரியாம உட்கார்ந்தவர். நம்ம வாழ்க்கையில நிறைய பிரச்சனை இருக்கு, நிறைய சோதனை வேதனைகள் இருக்கு, அதுக்கு சுலபமான தீர்வு இருக்கு, நமக்கு தெரியல, அங்கே இங்கே மோதிக்கிட்டு இருக்கும். கிருஷ்ணனுடைய அனுகிரகம் கிடைச்சா சுலபமாக நமக்கு தெரியும் இதனுடைய தீர்வு என்ன. பீஷ்மர் அவ்வளவு பெரிய போர் வீரர், அவர் எப்படி கொள்வது என்று குழம்பிக்கிட்டு இருக்கார். கிருஷ்ணர் சொன்னாரு, ரொம்ப ஈஸி, பீஷ்மர்கிட்ட போய் கேளுங்கிட்டார். அவர் நேர்மையானவர். யுதிஷ்டிரன் போறான் பீஷ்மர் இடத்துல, தாத்தா உங்களை எப்படி கொல்லணும்னு. பீஷ்மர் சொன்னார், நான் ஒரு சபதம் எடுத்திருக்கேன், பெண்கள் என்னிடம் போராட வந்தா என்னுடைய ஆயுதங்களை கீழே போட்டுருவோம், பெண்கள் இடத்துல நான் போரிட மாட்டேன். என்னை கொல்லணும்னா சிக்காண்டி இருக்கிறான் உங்க கூட்டத்துல,
அவன் ஆண் கிடையாது, அவன் பெண். போன பிறவியில் அம்பா என்ற பெண் ரூபத்தில் இருந்தவன் என்னை கொள்றதுக்காக அவன் ஆண் ரூபம் எடுத்து வந்திருக்கான். ஆனா உண்மையில அவன் பெண்ணு. அவனை உங்க முன்னுக்கு வச்சு போர் பண்ணீங்கன்னா என்னை நீங்க கொல்ல முடியும்ட்ட. அழகா அந்த தேர்வு கொடுத்துட்டார். பிறகு துரியோதன் பீஷ்மரை பார்க்க வர. துரியோதன் சொன்னா, தாத்தா நீங்க முழுமையா இந்த யுத்தத்துல ஈடுபடல, பாண்டவர்கள் மேல் இருக்கிற பாசத்தினால அவங்களை கொல்லாம இருக்கிறீங்க, முழுசா சண்டை போடல. நீங்க உங்களால முழுமையா சண்டை போட முடியலன்னா உங்களோட பதவி விட்டு விளைகிறங்க, நான் கர்ணனை உட்கார வைக்கிறேன். துரியோதன் பீஷ்மருக்கு கோபம் வந்து சொன்னாரு, துரியோதனா பாண்டவர்களை யாராலும் அழிக்க முடியாது. ஏன்? கிருஷ்ணன் அவங்க பக்கமே இருக்கிறார், அவங்களுக்கு முழுமையாக பாதுகாப்பு கொடுக்கிறார். கிருஷ்ணன் அங்க இருப்பதுனால அவங்களை நீங்க வெற்றி கொள்ளவே முடியாது. இருந்தாலும் பாண்டவர்கள் 5 பேரை கொல்லறதுக்கு என்னிடத்துல 5 அம்பு இருக்கு. அந்த அம்பை வச்சு நாளைக்கு அவங்கள போட்டு தரணும்னு சொல்லிட்டார் பீஷ்மர். அப்ப துரியோதன் சொன்ன, தாத்தா நான் அந்த 5 அம்புங்களை கொண்டுட்டு வாங்க. அவங்கள நம்பல, மனம் மாறிட்டீங்கன்னா அந்த அம்புங்களை அவங்கள்ட்ட கொடுத்துருக்கீங்கன்னா நாளைக்குள்ள நான் வச்சிருக்கேன் அந்த 5 அம்புங்களை, நாளைக்கு காலையில யுத்தம் ஆரம்பமாகும் போது உங்க கைது கொடுக்குற போட்டு தள்ளுங்கண்ணா. பீஷ்மர் இடத்துல இருக்கிற 5 அம்புகளை வாங்கிட்டு போய்தான் துரியோதனன், நாளைக்கு காலையில கொடுக்க பாண்டவர்கள் எதிருங்க. இந்த செய்தி வந்துட்டு பாண்டவர்கள் காதல போய் விழுகுது. அவங்க எங்க ஓடுறா, எங்கம்மா ஓடுறா? கடைசியில பாண்டவர்களுக்கு 2வது மனக்குழப்பம். இந்த 5 அம்பு வந்துட்டு யாரு கையில இருக்கு? துரியோதன் கையில இருக்கு. நாளைக்கு காலையில அவங்கள போட்டு தள்ளுறதுக்கு வச்சிருக்கான். இப்ப பாண்டவர்கள் எங்க ஓடுறா? உதவிக்கு கிருஷ்ணா கிட்ட ஓடுறோம். நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும். நம்ம உட்காந்து பஜனை நல்லா பண்றோம், கஷ்டம் வந்த பக்கம் கிருஷ்ணன் விட்டு வேற இடத்தெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம். அதனால நம்ம பிரச்சனைகள் தீராம இருக்கு. பாண்டவர்கள் கிருஷ்ணன் இடத்துல போறா. துரியோதன் அந்த அம்புகளை வாங்கி வச்சிருக்கான் பீஷ்மர் இடத்துல இருந்து, நாளைக்கு எங்களை போட்டு தரல கிருஷ்ணா, இப்ப நாங்க என்ன செய்யுதுன்னு கேட்கிறோம். கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொன்னார், இதற்கு முன்பு நீ துரியோதனனுக்கு உதவி பண்ணிருக்க, துரியோதன் உனக்கு ஏதாவது அன்பளிப்பா கொடுக்கணும்னு சொன்னான், நீ சொன்ன தேவை இருக்கிறப்ப நான் வாங்கிக்கிறேன்னுட்டு இப்ப நீ போய் துரியோதன்ட்டு போயிட்டு சொல்லு, துரியோதனா நீதான் எனக்கு சத்தியம் பண்ணிட்டிய, அதனால எனக்கு கொடு உன்னோட அன்பளிப்ப, என்ன கொடுக்குன்னு கேட்கும்போது நான் 5 அம்புங்களை கொடுன்னா. கிருஷ்ணர் ஆலோசனை கொடுக்கிறார். உடனே அர்ஜுனன் போறான் துரியோதன இடத்துல. துரியோதன நீ சொன்னிய ஞாபகம் இருக்கான்னு. துரியோதன் சொன்னான், நான் சொல்லிய வாக்க மீற மாட்டேன், சொன்னது உண்மைதான், உனக்கு என்ன வேணும்? அந்த 5 அம்புகளை வச்சிருக்கல என் கையில் கொடுன்ட்டான். எவ்வளவு பெரிய ஒரு கதை. கிருஷ்ணர் சுலபமா தீர்த்து வைக்கிறார். வாங்கிட்டு வந்துட்டான். பிறகு துரியோதன் பீஷ்மர் இடத்துல போறார் மறுபடியும். தாத்தா நீங்க எப்படியாவது கொண்டுதான் ஆகணும் இவனுங்கள் என்று பீஷ்மர் சொன்ன, நாளைக்கே நான் அவனோட கொண்டுறான், பயப்படாதன்னா. இந்த விஷயம் யாரு காதல போய் விழுகுது? திரௌபதி காதல போய் விழுகுது, பாண்டவர்களுடைய மனைவி. இப்ப திரௌபதி கிருஷ்ணன் இடத்துல ஓடுறா, கண்ணா உன்னை தவிர எங்களுக்கு வேற யாரையுமே தெரியாது, என்னுடைய வீட்டுக்காரர்கள் நாளைக்கு போட்டு தள்ளுறேன்னு சொல்லிட்டாங்க, அவங்க இல்லாம என்னால வாழ முடியாதுன்னா திரௌபதி, நான் செத்து போறேன்னா. கிருஷ்ணர் சொன்னார், அதான் நல்லது, வீட்டுக்காரன் இல்லாத இடத்துல உனக்கு என்ன வேலை பண்ண போறீங்க, அவங்களுக்கு முன்னே நீ கிளம்புறேன்னா. இப்ப நான் என்ன செய்யணும்னா திரௌபதி, நீ நெருப்புல குதிக்கணும். நெருப்பு கிருஷ்ணர் சொன்னார், அதை நான் ஏற்படுத்தி கொடுக்குறேன், நான் நெருப்பு மூட்டி விடுறேன், நீ போய் நல்லா குளிச்சுட்டு புத்தாடைகளை உடுத்தி கொண்டு நல்ல ஆபரணம், என்னென்ன ஆபரணங்கள் இருக்கு
என்ன பாரு, என் அழகு பாருன்னு எல்லாத்தையும் போட்டுட்டு வா, வந்து நெருப்புக்குள்ள குதினார். திரௌபதி புதிய சாரி புடவையெல்லாம் போட்டுட்டு கை வெள்ளையிலிருந்து ஆபரணம் எல்லாத்தையும் போட்டுட்டு வந்துட்டான். அப்ப திரௌபதி சொன்னா, குதிக்க தயாரா இருக்கேன். கிருஷ்ணன் சொன்னா, உடனே குதிச்சிடாத, எந்த காரியம் செய்தாலும் பெரியவங்களுடைய ஆசி நமக்கு இருக்கணும். ஆனால் இந்த கூட்டத்துல யாரு பெரியவங்க? பீஷ்மர் தான் பெரியவரு. முதல்ல பீஷ்மர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து நெருப்புல குதிச்சிட்டு இருந்தார். திரௌபதி சொன்னா, நான் எப்படி போறது? கிருஷ்ணன் சொன்ன, பிரச்சனை, நானே கூட்டிட்டு போறேன்னு. அவர் பீஷ்மர் அவருடைய இடத்துல உட்கார்ந்து இருக்கும் பொழுது கிருஷ்ணர் போகும்பொழுது வலையெல்லாம் ரொம்ப ஆட்டிக்கிட்டு போ, கொஞ்சம் சத்தம் கேட்கட்டும். அப்ப திரௌபதி வலையெல்லாம் ஆட்டி கொலுசுலாம் கொஞ்சம் சத்தம் வர மாதிரி ஆட்டிக்கிட்டு உள்ளுக்கு நுழைகிறார். பீஷ்மர் கண் மூடி தியானத்துல இருக்கிறார் கிருஷ்ணன் மேல். இந்த சத்தம் கேட்கிறப்ப பீஷ்மர் புரிஞ்சுக்கிட்டார், ஏதோ ஒரு பெண்ணு வருது உள்ளுக்கு, பெண்மணி. கண்ணை திறந்து பார்க்காமலே பீஷ்மர் சொன்னால், சௌபாகியவதியா வாழ்ந்துட்டு வாத்திட்டார். சௌபாகியவதினா வீட்டுக்காரனோட சேர்ந்து நீதோடி வாழ்ந்துட்டு. அப்ப திரௌபதி சொன்ன, நாளைக்குதான் என் வீட்டுக்காரனை போட்டு தள்ள போறிய, எப்படி சௌபாகியவதியா நான் வாழ முடியும்னா? உடனே பீஷ்மர் கண்ணை திறக்கிறார். அப்ப புரிஞ்சுக்கிட்டார், இது கிருஷ்ணனுடைய ஆலோசனை. தனியா திரௌபதி இதை செய்ய முடியாது, கிருஷ்ணர் தான் இதுக்கு அட்வைஸ், அவர் தான் இந்த ஆலோசனை கொடுத்திருக்கிறார். வேகமா வெளியே ஓடியாடுறார். வேகமா ஓடி வெளியே வந்து பார்க்கிறார். கிருஷ்ணர் ஒண்ணும் தெரியாத மாதிரி நிக்கிறார். அப்ப பீஷ்மர் சொன்னார், கண்ணா, நீ யார கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டியோ அவனை யாராலும் காப்பாற்ற முடியாது. யார காப்பாற்றணும்னு முடிவு பண்ணிட்டியோ அவனை யாராலும் கொல்ல முடியாது. ராக்கே கிருஷ்ண மரேக்கே, மரே கிருஷ்ண ராக்கே. பகவான் சொல்ற, யச்சாபே சர்வபூதானம் बीजाम तकाहम अर्जुना नातरस्ति विनार्यक्षान मया भूतम चराचरम. கீதையில் 10வது அத்தியாயத்துல 39வது பதத்தில் பகவான் சொல்றார், இந்த உலகத்துல அசையும் பொருள், அசையா பொருள், அர்ஜுனா, என்னுடைய அனுமதி என்று இந்த உலகத்தில் எதுவும் இயங்க போவது கிடையாது. அசையும் பொருள்னா நாம் எல்லாம், அசையாத பொருள் இந்த மரம், செடி, புல், பாறைகள் எதுவுமே இந்த உலகத்துல இயங்காத அர்ஜுனா, என்னுடைய அனுமதி இல்லாமல். ஆகையினால சாஸ்திரம் சொல்லுகின்றது, பகவான் சம்பந்த பக்தி அபிதேயா அயா பிரேமா பிரயோஜனா வேதத்தின வஸ்துகாய. நம்ம மதத்துல நிறைய விஷயங்கள் பேசி இருக்குது வேதம். அதனுடைய சாரம் என்ன? அதனுடைய கடைசி ஆலோசனை என்ன? நமக்கும் கிருஷ்ணனுக்கும் நிச்சயமான சம்பந்தம் இருக்கு, உறவு. நம்ம இந்த உலக உறவுகளை பார்த்து ரொம்ப ஏமாந்து போயிட்டு இருக்கோம். என் அம்மா, என் அப்பா, என் பிள்ளைங்க, வீட்டுக்காரன், வீட்டுக்காரம்மா, புதிய உறவுகளை தேடி அலைந்தேன். சோர்வில் எனக்கு உதவார் என்று மேலும் நிறைந்தது உலக துன்பம், இவ்வுலக உறவுகளால் நின்று. ஏன் கல்யாணம் பண்றோம்? கல்யாணம் பண்ண நம்ம வாழ்க்கை கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் தேடுறோம்? வாழ்க்கை கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்போ பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்ட பிறகு என்ன ஆகுது? இன்னும் தலைவலி கூட. ஒழுங்கா சுதந்திரமா பறந்த பறவை கூண்டுக்குள்ள மாட்டிக்கிச்சு. எங்க போன? ஏன் கூப்பிட்டு டெலிஃபோன் ஆன்சர் பண்ணல? இல்லைங்க, ரொம்ப வாயிடிக்குதே நீ. நம்ம புதிய உறவு தேவையா? அட்லீஸ்ட் they can help me. அவங்க வந்தா உதவியா இருக்கும். அவ கல்யாணம் பண்றோம். கல்யாணம் பண்ணிட்டாக்கா, ஐயா கல்யாணம் பண்றா, நாளைக்கு யாரா பாத்துக்க போறா,
கல்யாணம் பண்ணிட்ட பிறகு ஐயோ இந்த சனிங்கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன்னு. கல்யாணம் பண்ணிட்டு என்ன புள்ள இல்லாம இருக்கிறீங்க? அப்ப பிள்ளை பெற்றுக்கிறியா, அது நமக்கு உதவி செய்யும். அது இதுக்கு மேல மடங்கு. கல்யாணம் பண்ணி ஒரு கோட்டாங்கிட்ட மாட்டிக்கிட்டோம், இப்ப நமக்கு 3 கோட்டாங்க வந்திருக்கு. தம்பா புதிய உறவுகளை தேடி அலைந்தேன், சோர்வில் எனக்கு உதவார் என்று, மேலும் நிறைந்தது உலக துன்பம் இவ்வுலக உறவுகளால் என்று. கடுமையான உழைப்பு, தேவையில்லா மன அலைச்சல், சிற்றின்ப ஆசை, காமன் காய்ச்சிய தீயில் கரைந்தே, அமைதியற்ற மனநிலை, ஆனந்தமில்லா வாழ்க்கை, தொடர்ந்தது என் பயணம் உறுதியில்லா இவ்வுலகில். உலக மக்களை நம்பி வாழ்ந்தேன், உரையும் இறைவன் அன்பை மறந்தே, முதுமை நோய் என்னை தீண்டிய பொழுது ஆதரவற்று தனியே கிடந்தேன். உலக மக்கள்லாம் நம்பணும், உரையும் இறைவன் அன்பை மறந்தேன். எங்கிருந்து அந்த அன்பு வருதோ ஆண்டவனை மறந்துட்டோம். முதுமை நோய் என்னை தீண்டிய பொழுது, கஷ்டமான காலத்துல படுத்து கிடக்கும் பொழுது ஆதரவு இல்லாம தனியா கிடக்கும். எந்த பொருளையும் உங்களுக்கு பொருட்படுத்தல. உண்மையாங்க, அதுங்க பாடலுக்கு வேலைக்கு போகுது, அதுங்க பாடல திரும்பி வருது, அதுங்க பாடல போயிட்டு நாசி கண்டாரோ ஏதோ ஒன்று அடிச்சு விட்டுருந்து உட்காது. அம்மா செத்தாங்களா, பொழைச்சாங்களா, கேட்டாங்களா, கேட்கலையா, அதுங்களுக்கு சண்டை. நீ உனக்கு தானே அம்மா, நீ வச்சு பார்க்கறது இல்லையா? என்கிட்டயே போட்டு தடுத்து போயிருக்கீங்க. அழகா புரிஞ்சுக்கணும் இந்த கதைகளை. நன்றி இல்லா இவ்வுலகில் யார் நட்பு யார் உறவு, மரணம் அடையும் பொழுது நம்முடன் வருபவன் யார்? பிள்ளை எங்கே, தாரம் எங்கே, நட்பு எங்கே, உறவு எங்கே, தாய் எங்கே, தந்தை எங்கே, மரணப்படுக்கையில் தனியே கிடந்தேன். வந்தான் ஒரு நாள் யமதர்மன், என் உயிரை எடுத்து சென்றான். சொத்து சுகம் சொந்த பந்தம் என்னை காக்க முடியவில்லை. மறுபடியும் பிறந்தேன் நான் இந்த பூலோகத்திலே, புதிய குடும்பம் பெற்று இது உண்மை என ஆரம்பித்து விட்டேன். பிறவி கடுத்து பிறவே இது உண்மை என்று வாழ்ந்தேன். இறைவன் என்னும் உண்மை மறந்து வாழ்வை வீணாக்கினேன். உண்மையா இல்லைங்களா? இதெல்லாம் உண்மையான கதையா நான் கட்டுக்கதை பேசிக்கிட்டு இருக்கேன்னா? கஷ்டம் வரும் பொழுது நம்ம தனியா உட்கார்ந்து இருக்கணும். நீங்க பணம் சொத்து பேரும் புகழோடு இருக்கும் பொழுது உங்களை சுத்தி நிறைய பேர் இருப்பான். ஒண்ணு இல்லாம நடுத்தருக்கு வந்துட்டு பிறகு ஒரு நாய் கூட மதிக்காதுன்றாங்களே. புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விறகுமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்ல ஆண் என்ற இத்தாவர சங்கமத்துக்குள் எல்லாம் பிறப்பும் பிறந்தேன் பெருமானே. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். பல பல பிறவைகள் எடுத்து வரும் இந்த உலகத்துல. காரணம் என்ன? உண்மையில்லா இந்த உலகத்துல உண்மையை தேடி எல்லாத்தையும் விட்டுட்டோம். எது உண்மை? ஆண்டவனை தவிர கண்ணனை தவிர இந்த உலகத்துல ஒன்றுமே உண்மை கிடையாது. நமக்கும் அவருக்கும் மட்டும்தான் நிச்சயமான சம்பந்தம் இருக்கு. நம்ம இந்த உலக சம்பந்தத்தை நம்பி நம்ம வாழ்க்கை வீணாக்கிக்கிட்டு இருக்கோம். இவங்க பார்த்துக்கோ, அவங்க ஒரு கற்பனை உலகத்துல இருக்கும்.
என் பிள்ளை நாளைக்கு என்னை பார்த்துக்குவான். உண்மையா இல்லைங்களா? கிருஷ்ணர் பார்த்துக்குவான்னு சத்தியம் பண்றாரு கிருஷ்ணர். நம்ம பிள்ளைங்க யாருன்னா சத்தியம் பண்றாங்களா? அம்மா சத்தியம் பண்றீங்களா நீங்க? எனக்கு நீ சத்தியம் பண்ணி கொடு, நாளைக்கு எனக்கு முடியும்னா நீ தான் பார்த்துக்குவன்ட்டு சத்தியம் பண்றோமா தைரியத்தோட? லூட்டா கொடுத்தோம். எங்க அன்பு இல்லை, ஒண்ணுமே இல்லாத இடத்துல தேடிக்கிட்டு இருக்கோம், இருக்கிற இடத்தை விட்டுட்டோம். இந்த ரீதியிலே பகவான் அர்ஜுனனிடம் சொல்றார், சந்நியாசம் கர்ம யோகஸ்ச நிஸ்ரய கரா உபவதயோஸ்து கர்ம சந்நியாச கர்மயோகா விசிஷ். அர்ஜுனா, எல்லாத்தையும் விட்டு விட்டு போகிறத விட அன்போடு எல்லா செயல்களும் செய்யறதுதான் பெஸ்ட். ஞாயாச நித்திய சந்நியாச யோனாத்வஸ்தினா கன்சத்தி நிர்யோக நாத்வஸ்தி கன்சத்தி. விருப்பு வெறுப்பு இல்லாமல் இந்த உலகத்தில் எல்லா காரியங்களும் செய்வது அன்புக்கு சமம். நீ அன்போடு எல்லா விஷயங்களும் ஈடுபடும் பொழுது உலகம் உன்னிடம் அன்பு காட்டப் போகின்றது. அந்த அன்புக்கு அஸ்திவாரமாக பகவான் இருப்பதினால் பகவானிடத்திலே நாம் பக்தி சேவை செய்யும் பொழுது, பக்தி பகவானிடத்தில் செய்வது மிக மிக சுலபம். அது நம்ம தான் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த பிறவியை கடைசி பிறவியா முடிச்சுட்டு போகிறதுக்கு ரொம்ப சுலபம். பொதுவா ஸ்ரீ வைஷ்ணவத்துல தச வைஷ்ணவன்னு சொல்லுவா. வைஷ்ணவர்கள் 10 குணங்கள் சேர்ந்தாதான் ஒரு வைஷ்ணவன் என்று அறியப்படுகின்றது. ஒன்றாவது ஆத்வேசி. அப்படி என்றால் ஒருவன் பக்தன் என்று சொன்னான் என்றால் அவனுக்கு மற்ற ஜீவனிடத்தினிடையே பொறாமை இருக்கக்கூடாது, அவன் வைஷ்ணவன். அதோடு சேர்த்து இன்னொரு குணம் அவனிடத்தில் இருக்கும், அனுகூலன். அவன் எல்லாரிடத்திலையும் அனுகூலமா ஹாப்பியா பழகுவான், நல்லா பழகுவான், மரியாதையோடு பழகுவான். மூன்றாவது திருநாமதாரி. அவன் கிருஷ்ணனுடைய பேரை ஏதாவது தனக்கு சூட்டிக்குவான். நான்காவது சங்கராங்கி. இந்த உடல்ல 12 இடங்கள்ல வந்துட்டு அடையாளம் போட்டுக்குவான், நான் வைஷ்ணவன் என்று திருமணம் பூசிக்குவான். ஐந்தாவது மந்திராப்பாடி. ஒரு குருவிடத்திலிருந்து நம்ம மந்திரத்தை வாங்கி அதை சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆறாவது வைஷ்ணவன் என்று விளங்குவான். 5 இந்த காது, கண்ணு, மூக்கு, நாக்கு, தோல், ஞான புலன் இதை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பான். ஆறாவது. ஏழாவது ஸ்ரீ வைஷ்ணவன். அவன் ராதா கிருஷ்ணன், லட்சுமி நாராயணன் வணங்குவான். எட்டாவது பிரபந்தம். சரணாகதி தத்துவம் இல்லாம கிருஷ்ணன் அடைய முடியாது, அவனுக்கு தெரிஞ்சிடும். என்னுடைய தலைய கிருஷ்ணனுக்கு என்னுடைய தலையை அர்ப்பணம் பண்ணணும். நம்ம திருமண் பூசுற நெத்தியில என்ன அர்த்தம்? நம்முடைய தலை கிருஷ்ணனுக்கு திருவடிக்கு அர்ப்பணம் பண்ணிட்டோம். எட்டாவது அவனுக்கு தெரியும், டிவோட்டிக்கு, பக்தனுக்கு சரணாகதி தத்துவம் ரொம்ப முக்கியம். சரணம் அடையாமல் பக்தி நமக்கு வராதுன்னு தெரியும். 9வது ஏகாந்தி. அவனுக்கு தெரியும் சரணாகதி தத்துவம்னா நிறைய விஷயம் இருக்கு, இதெல்லாம் எப்படி நான் படிச்சு புரிஞ்சுக்க போறேன். அப்ப சரணம்னா என்ன? கிருஷ்ணனுடைய திருவடியை பிடிக்கணும், அவ்வளவுதான். கிருஷ்ணனுடைய திருவடியில எல்லாமே இருக்கு, கிருஷ்ணனுடைய திருவடி பிடிச்சிட்டா போதும், அது சரணத்துக்கு சமம். என்று திருவடி பிடிக்க போவான் வைஷ்ணவன். பிறகு அவன் நினைக்கிறான் கிருஷ்ணனுடைய திருவடியை பிடிக்கவும் ரொம்ப கஷ்டம், நிறைய ரூல்ஸ் இருக்கு. ஏகாந்த பரம ஏகாந்தி. அவன் பெண்ண நினைக்கிறான் கிருஷ்ணனுடைய திருவடியை நேரா பிடிக்க கஷ்டம், ஆனா கிருஷ்ணனுடைய திருவடியை பிடிச்சவங்க இருக்கிறால
கிருஷ்ணனுடைய திருவடி பிடிச்சவங்களோட காலை நம்ம பிடிச்சிருவோம் அப்படின்னா தூய பக்தர்களுடைய திருவடியை நம்ம பிடிச்சிட்டோமா கிருஷ்ணனுடைய திருவடி பிடிச்சதுக்கு சமம் பண்ணிட்டு அவனுக்கு ஒரு விஷயம் நல்லா புரியும். வைஷ்ணவனுடைய வைஷ்ணவனுடைய அனுகிரகம் இல்லாம கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தை பெற முடியாதுன்ட்டு அவன் பக்தர்கள் பின்னாலேயே ஓடுவான். பிரபு நான் உங்களுக்கு என்ன செய்ய முடியும், பிரபு உங்களுக்கு என்ன செய்யணும் மாதாஜி உங்களுக்கு என்ன செய்யணும் தயவு செய்து எனக்கு என்ன சேவை கொடுங்க. அனுமான் ஓடுறாருல ராமர் பின்னால, அனுமான் போற ராமர் இடத்துல சகல ஜீவசம் ரஸ்தகராம் समस्त लोका जान करा राम राम जय राजा राम 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 जय सीताराम. சீதா கேக்குறா அனுமான் இடத்துல நீ யாரு? ஆஞ்சனமைந்தா வாயு புத்திரா ஸ்ரீராம தூரா ஆஞ்சநேயா பிரம்மச்சாரிய அனுமானே சின்ன திருவடி மாருதியே. அனுமான் சொல்றார் ஆஞ்சனமைந்தா வாயு புத்திரா ஸ்ரீராம தூதா ராமனுடைய தூதன் நான். சின்ன டிவோட்டின்ற நம்ம எப்படி அடையாளம் காண்றோம், நம்ம எப்படி நம்ம மற்றவங்க இடத்துல அறிமுகப்படுத்துறோம். பிரபு நீங்க யாரு? என்ன தெரியாதா உனக்கு? நம்மள பெருசாதான் பீட்டிக்கணும். நான் யாரு தெரியுமா, எங்கிருந்து வந்திருக்கு தெரியுமா, எவ்வளவு காலம் ஹரே கிருஷ்ணா கூட இருக்கு தெரியுமா, நானும் பெஸ்ட். ஆஞ்சநேயர் என்ன சொல்றார்? சின்ன திருவடி மாருதியே. அப்ப சீதா தேவி சொன்னா நீ சின்னதுன்னா எப்படி இவ்வளவு தூரம் பறந்து வந்தேன்னு கேட்கிறான். சீதா எத்தனூறு மைல் தூரம் நீ பறந்து வந்திருக்கு, அந்தாண்ட கரையில இருந்து இந்தாண்ட கரைக்கு வந்திருக்க. அப்ப 800 மைல் தூரம் பறந்திருக்க, நீ சின்னதுன்னு சொல்ல எப்படி வந்தன? அதற்கு அனுமான் சொன்னா எனக்கு ரொம்ப ஆணுவம்னா, ஏன்னா பெருசுலாம் அப்படியே அடக்கமா அங்க உட்கார்ந்து இருக்கு. நான் தான் தலைவனம் பிடிச்சி இவ்வளவு தூரம் வந்தம்மா. ஆனா பெருசு பறக்கக்கூடியதான் அங்க வந்துட்டு ஆடம்பரம் இல்லாம பெரிய அமல்கலம் இல்லாம பெருசுலாம் அமைதியா உட்கார்ந்து இருக்கு. நான் தான் ஒரு அடக்கம் இல்லாம இவ்வளவு தூரம் வந்துட்டேன். சின்ன திருவடி மாருதியே. எப்ப நம்ம அடக்கத்தோட இந்த உலகத்துல அன்போடு செயல்படுகின்றோமோ அப்பொழுது வாழ்விலே பகவானுடைய அன்பு நமக்கு கிடைக்க போகின்றது. அன்பு கிடைத்தவுடன் உலகத்தை நீ நேசிக்க போகின்றாய், உலகம் உன்னை நேசிக்க போகின்றது. லிவ் ஹார்மோனியஸ்லி, இயற்கையுடன் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் நீ இயற்கையை விரும்ப வேண்டும், இயற்கை உன்னை விரும்ப வேண்டும். கீதையின் 3வது அத்தியாயத்தில் 11வது பதத்தில் சொல்லுகின்றார், தேவான் பாவ்ய தானேன தே தேவ பாவயந்திய பரஸ்பரம். பரஸ்பரம் மனிதனுக்கும் தெய்வங்களுக்கும் இயற்கைக்கும் ஒற்றுமை வரும் பொழுது they cooperate together, they work together harmoniously. உலகமும் நாமும் எந்த ஒரு பிளவுபாடுகள் இல்லாமல் போட்டி பொறாமை இல்லாமல் அன்புடன் நாம் ஒன்று சேரும் பொழுது உலகம் இன்பத்தை அனுபவிக்க போகின்றது, நாம் இன்பத்தை அனுபவிக்க போகின்றோம். அந்த இன்பத்திற்கு அஸ்திவாரமாக கிருஷ்ணன் இருப்பதினால் கிருஷ்ணரை அடைவதற்கான வழியை நாம் தேட வேண்டும். கிருஷ்ணரை அடைவதற்கான ஒரே ஒரு வழி கிருஷ்ணருடைய பக்தர்களை நாம் அடைய வேண்டும், போட்டி பொறாமை இல்லாமல். ஆகையினால் கிருஷ்ணனுடைய உபதேசம் மிக மிக எளிமையானது. உலகத்தில் எதையும் விட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒன்றை சேர்த்துக் கொள்ள வேண்டும், கிருஷ்ணனுடைய அன்பை சேர்த்துக் கொண்டீர்கள் என்றார். உங்கள் வாழ்வினிலே உங்களுக்கு குடும்பம் ஒரு ஆனந்தம், உங்களுடைய தொழில் ஒரு ஆனந்தம்,
உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் ஒரு ஆனந்தம். கிருஷ்ணனுடைய அன்பு இல்லாமல் போய்விட்டது என்றால் குடும்பம் ஒரு என்னவாகிவிடும்? தேவையில்லா சுமையாக மாறிவிடும். தொழில் தேவையில்லா சுமையாக மாறிவிடும். கோடிக்கணக்கில் பேங்கில் பணம் இருந்தால் நிம்மதியற்ற வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கும். ஆகையினால் பகவானுடைய அன்பை பெறுவதற்காக நாம் இங்கே வந்திருக்கின்றோம். மென்மேலும் பகவானுடைய புகழாரங்களை கேட்க வேண்டும். பக்தர்களுக்கு நல்ல உறவேல் அன்பை பெற வேண்டும். பகவானுடைய திருநாமம் சொன்னோம் என்றால் இவைகளை நாம் சுலபமாக பெற முடியும் என்று சொல்லிக்கொண்டு சிரமம் பாராமல் இந்த நிகழ்வுக்கு வந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.